ஸோ இந்த ஸ்மோக்கர் ஆக்சுவலி எதுக்கு போடுறோம் அப்படின்னா பீஸ் வந்து நம்மளை கொட்டாமல் இருக்கிறதுக்காக. ஆக்சுவலி பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இவ்வளோ மெதுவாக வந்து டெட் ஸ்லோவில் எடுக்கணும், அப்போ தான் நம்மளை வந்து கொட்டாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளை பெருசாக ஒன்றும் கொட்டாது, எல்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி கையில் கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாக்ஸ்லேருந்து நான் ஒரு 2 months முன்னாடி எடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ரேம்ஸ் மட்டும் ஃபில் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே பெருசாக வந்து இப்போ பூக்கள் கிடையாது, மாம்பூ சீசன் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால கொஞ்சம் லேட்டாக வச்சுருக்கு நமக்கு ஹனி. இப்போ நம்ம ஆக்சுவலி இந்த கோம்பில் வந்து ஹனி எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டியது இந்த ஹனி உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணோம். இந்த மாதிரி ஓப்பன்டாக எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹனி வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இன்னும் பீஸ் வந்து அதை பதப்படுத்தலைன்றது தான் அர்த்தம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த கேப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஹனி வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து இதை கையிலே எடுத்து புழிஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலி பீஸ் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த அடையை கட்டுறதுக்கு வந்து 1 மாதம் டைம் எடுத்துக்கும். அது இல்லாமல் தேன் வைக்கிறதுக்கு வந்து ஒரு 15 நாள் இல்லை வந்து ஒரு 20 நாள் வந்து டைம் எடுத்துக்கும். நம்ம எடுத்து இந்த அடையை வந்து புழிஞ்சிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிரும். திருப்பி வந்து பூச்சி வந்து ஸ்டார்டிங்லேருந்து 1 மாதம் வந்து அடையை கட்டி அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு 15 நாள் வந்து தேன் வச்சிட்ருக்கோம். அந்த வேலையை வந்து மிச்சப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம்.